எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பொய்யை தொடர்ந்து 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 சொல்லிக்கிட்டே இருக்கப்ப அந்த பொய் உண்மையாக மாறிடும். இதுதான் கோயபல்ஸோடைய ஒரு ஐடியா. இந்த கோயபல்ஸ் யாருன்னா ஹிட்லருடைய மிகப்பெரிய மிகவும் முக்கியமான ஒரு உதவியாளர், அவருடைய காரியதரிசி மாதிரி வச்சுங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கோயபல்ஸு தொடர்ந்து பொய்களை பரப்பி அந்த ஜெர்மனியை ஹிட்லருடைய கைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அந்த ஹிட்லரு தொடர்ந்து ஆட்சி செஞ்சு தன்னுடைய ஆட்சி மூலமாக இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய சர்வாதிகாரி அப்படிங்கிற அந்த சூழ்நிலையையும் கடைசி கட்டமாக தன்னுடைய தவறுகளால் தானே தற்கொலை செஞ்சு இறந்ததையும் நாம் பார்க்க முடியும். ஏன் இதை இப்போ சொல்கிறோன்னா, இப்போ கூட நடக்கிற இந்த ஆட்சி, தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த தாவேக ஆட்சி அப்படிப்பட்டது தான். அவருடைய அதாவது இப்போ இருக்கிற சிஎம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பார்க்குறப்ப சொல்லப்பட்ட தொடர் பொய்கள் தான் அவருடைய ஆட்சியாக இருக்குது. அவர் என்னென்னலாம் சொல்லிட்டு வந்தார்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, தமிழ்நாட்டில் ஊழல் பெருத்து போச்சு, தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் இருக்குது, தமிழ்நாடே ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்னு தொடர்ந்து பொய்யா சொல்லிட்டு வந்தார். பொய்களை மாத்திரமே சொல்லிட்டு வந்தார். இந்த பொய்யை அவர் தொடர்ந்து சொல்லி 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 அது உண்மை மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அது உண்மை இல்லை. அந்த பொய்யை நம்பின மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு இப்போ அவர் சிஎம்மும் ஆயிட்டார். ஆனால் பொய்யாக தானே இருக்கும். அது உண்மை மாதிரி மாறினாலும் பொய் தானே. அந்த பொய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஏன்னா அவர் சொன்ன காரியங்களை எல்லாத்தையும் அவர் சரி பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தா முடியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போது வழக்கமாக சமுதாயத்தில் நடக்கிற தனி மனித ஒழுங்கில்லாதவர்கள் செஞ்ச தப்பை இந்த ஆட்சியோட குறை, திமுக ஆட்சியோட குறை அதுதான். திமுக பீரியடில் இப்படி தான் இருக்கும், திமுக காரங்க தான் இதெல்லாம் செய்கிறாங்கங்கிற மாதிரி கூட சில இடத்துல சொல்லி அப்படி ஒரு ஆட்சியை குறை சொல்லி இப்போ ஒரு ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சியில் என்ன நடக்குது? இப்போது இந்த 34 நாட்களில் குறைஞ்சபட்சம் 307 இந்த மாதிரி சம்பவங்கள், கொலை, வன்புணர்வு, பாலியல் சீண்டல்கள், பாலியல் கொலைகள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்திருக்கு. இதை அந்த தாவேகா கட்சியாலேயோ அல்லது தாவேகா அரசாலேயோ கட்டுப்படுத்த முடியுதான்னா முடியல. ஏன்னா தனி மனித ஒழுங்குங்கிறது அந்தந்த மனுஷன் பார்த்து திருந்தது தானே ஒழிய மற்றவங்களால் அவனை திருத்த முடியாது. கடுமையான சட்டங்கள் வந்தாலும் அது கொஞ்சம் குறையுமே தவிர அது ஒழியாது. அப்போது ஒவ்வொரு தனி மனுஷனும் திருந்தணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனாலும் தொடர்ந்து எல்லா வகையிலையும் பொய்களை சொல்லி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இந்த ஆட்சி இப்போ வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நிமிஷமே எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ்ஸு தருவேன், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எந்த பஸ்ஸில் வேணாலும் ஃப்ரீயாக போகலான்னு இந்த மனுஷன் வாக்குறுதி கொடுத்தாரு. நம்ம சிஎம் வாக்குறுதி கொடுத்தாரு. அது நிறைவேறுந்தா? இல்லை. அதே மாதிரி எல்லா மகளிருக்கும் 60 வயதுக்குட்பட்ட எல்லா மகளிருக்கும் 2500 தருவேன்னு சொன்னார். தந்தாரா? இல்லை. அதே மாதிரி அவர் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னார். சிறு குறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு உள்ளவங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடினார். அதுலேயும் இல்லை. அதே மாதிரி மாதம் 200 யூனிட்டு ஃப்ரீன்னாரு. ஆனால் இப்போ அவர் கையெழுத்து போட்டிருக்குது 2 மாதத்துக்கு 200 யூனிட்டு ஃப்ரீன்னு தான் போட்டிருக்காரு. இப்படி தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத இந்த மனுஷன் தான் சொன்ன பொய்கள் மூலமாக தொடர்ந்து அம்பலப்பட்டுட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ சமீபத்தில் அரசு சொல்கிற விஷயம் என்னென்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு
அதனால தான் எங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது பிப்ரவரியிலேயே நமக்கு தெரியும். அப்போவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறத போன கவர்மெண்ட்டு அறிக்கையாக வெளியிட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்தான் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் உங்களால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் இத்தனை வாக்குறுதியும் கொடுத்துட்டு, இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது எங்களால் செய்ய முடியலன்னா அப்போது நீங்கள் அதை கவனிக்கலையா அப்படின்னு பார்க்கணும். இப்படி மக்களை தொடர்ந்து ஏமாத்துறதும் இல்லாமல் ஏற்கனவே டிஎம்கே ஆட்சியில் செஞ்ச திட்டங்களுக்கு இவங்க புதுசாக ஸ்டிக்கர் ஓட்டுற காரியத்தையும் செய்கிறாங்க. இது என்ன காரியம் அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரோன் காவல் படை தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோங்கிறாங்க. அது ஏற்கனவே டிஎம்கே பீரியடில் கொண்டு வந்ததுக்கான ஆதாரத்தை சைலேந்திர பாபு அவர் தொடங்கி வச்சதை வீடியோவாக பார்க்க முடியுது. ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் விட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே டிஎம்கே பீரியடில் விட்டதை பார்க்க முடியுது. இப்படி எல்லா திட்டங்களும் ஏற்கனவே டிஎம்கே கவர்மெண்ட்டு செஞ்ச திட்டங்களுக்கு புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களே ஒழிய இவங்களால் புதுசாக எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு அதிரடிப்படைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கே யூனிஃபார்முக்கு அவங்கள்ட்ட காசு வாங்குறாங்க. இது என்ன திட்டம்னு தெரில. இது ஏற்கனவே பெண்களுக்கான காவல் நிலையத்தை பெண்கள் போலீஸை கொண்டு வந்தது கலைஞர், பெண்களுக்கான காவல் நிலையத்தை கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் பிங்க் பெட்ரோல் அப்படின்னு கொண்டு வந்தது ஸ்டாலின், அதேமாதிரி பெண்களுக்கான பெட்ரோலை கொண்டு வந்ததும் ஜெயலலிதா அம்மா. அந்த பெட்ரோலுக்கு ஏற்கனவே இருந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரி தான் இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு அதிரடிப்படை அது வந்திருக்குது. இப்படி இவங்களால் எதையுமே புதுசாக செய்ய முடியல. தொடர்ந்து பொய்களை மாத்திரம் சொல்லி மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி 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 இவங்க செஞ்ச காரியம் என்னென்னா, மக்கள்கிட்ட இருக்கிற அந்த சின்ன நம்பிக்கையின்மையை பெருசாக்கி அதை ஒரு தவறான காரியத்துக்கு பயன்படுத்தி இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய நினப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நாம் எங்கே ஆட்சிக்கு வர போகிறோம், நாம் ஒரு 60 சீட்டு ஜெயிக்கலாம், அதனால் நம்ம பட்டிக்க வாரி விடுவோம், எல்லாத்தையும் சொல்லி வைப்போம், ஜெயிக்க போகிறோமா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க கெட்ட நேரம், அவங்களுக்கு அது நல்ல நேரம் இல்லை. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தது அவங்களுக்கு கெட்ட நேரம் தான். அவங்களுடைய கெட்ட நேரம் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு இதை எல்லாத்தையும் செய்ய முடியாமல் முழிக்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். இதில் இல்லாமல் இந்த ஆட்சியை குறித்து, இப்போ நடக்கிற இந்த ஆட்சியை குறித்து எந்த விதமான ஒரு சின்ன சலனம் கூட பத்திரிகைகள் மத்தியிலையும் ஊடக மத்தியிலையும் இல்லை. எந்த தவறு நடந்தாலும் அதை ஒரு செய்தியாக கடந்து போகிற மனோபாவம் தான் இருக்குது. ஒரு கொலை நடக்குதா, ஆமாம், இந்த மாதிரி திண்டுக்கல்லில் ஒரு பெண்ணை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க, இல்லை சூலூரில் ஒரு சிறுமியை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க, திருவள்ளூரில் ஒரு 18 வயசு பெண் குழந்தைய கொலை பண்ணிட்டாங்க, வன்புணர்வு காரணமாக கொலை பண்ணிட்டாங்க, இப்படின்னு வெறும் செய்தியாக தான் கடக்கிறாங்களே ஒழிய அது ஏன் நடந்தது, இதை தடுக்கிறதுக்கு இந்த அரசு என்ன செஞ்சுது அப்படின்னு எந்த ஒரு ஊடகத்துலேயும் ஒரு விவாதமோ அல்லது ஒரு பேச்சையோ எங்கேயுமே அடிபடுற மாதிரி தெரியல. இப்படி இருக்கிறப்ப இந்த தாவேகா அரசு தான் ஆட்சிக்கு வந்த பிறகும் இன்னமும் எதுக்கெடுத்தாலும் டிஎம்கேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஜெயிச்சு நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு போன இடத்துலையும் கூட இன்னமும் டிஎம்கே தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இப்போது சென்னையில் கரண்ட் இல்லை, சென்னையை சுற்றி மற்ற ஏரியாக்கள்லையும் கொஞ்சம் கரண்ட்டு கட் ஆகுது. இந்த மின்வெட்டுக்கு காரணமும் திமுக தான் அப்படின்றாங்க. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, முதல்ல இபி ஆஃபீஸில் வேலை செய்கிறதுல திமுககாரங்க இந்த மாதிரி கரண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டையை பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பகலில் பிடுங்குனா நைட்டில் கரண்ட்டு போகுது. இது என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பகலில் ஃபீஸ் கட்டையை பிடுங்குனா நைட்டில் எப்படி கரண்ட்டு போகும், அதுவும் ஒரு இடத்துல கரண்ட்டு பிடுங்குனா அந்த ஏரியாவுக்கே எப்படி கரண்ட்டு போகும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட தங்களுடைய கையாலாகாத தனத்தை
எதிரியாக இருக்கிற எதிர்க்கட்சியாக இருக்கிற டிஎம்கே மேலே இவங்க தொடர்ந்து வன்மத்தை தான் பரப்புகிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே டிஎம்கே டிஎம்கேன்னா, நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரதமர் மோடி தன்னுடைய ஆட்சி குறைபாடுகளை பற்றி எதிர்க்கட்சி கேள்வி கேட்குறப்ப சிம்பிளாக ஒரு பதில் சொல்லுவார். எதை கேட்டாலும் நேருவை தான் அவர் சொல்லுவார். நேரு காலத்தில் இப்படி இருந்ததுன்னு. நேரு இறந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் இந்த தாவேக ஆட்சியில் எது நடந்தாலும் அதுக்கு காரணம் திமுக திமுக டிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்லி புலம்புறதை தான் பார்க்க முடியுது. இவங்களால் ஆட்சி நடத்த முடியலன்னாலும் அதுக்கு டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி டிஎம்கேவை தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்த இதே சிஎம் தான் சென்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறப்ப எங்கள் ஸ்டேட்டு 2வது இடத்துல இருக்க மாநிலத்திலே இந்தியாவிலேயே 2வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி நாங்களுடைய இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். வேலைக்கு போகிற பெண்கள் 42% எங்கள் ஸ்டேட்டில் தான் இருக்காங்கன்னு பெருமையாக பேசிட்டு வந்துடுறாரு. அந்த பெருமையெல்லாம் டிஎம்கேவோட பெருமை. அங்கே பெருமையை பேசுகிறப்ப டிஎம்கேவோட பெருமையை எடுத்துக்கிறது. அதே சமயத்தில் தீமைன்னா அதுக்கும் காரணம் டிஎம்கே. எதுக்கு எடுத்தாலும் அது வீட்டில் தண்ணி வரலனாலும் டிஎம்கே, தலைவலிச்சாலும் டிஎம்கே, பஸ் வரலனாலும் டிஎம்கே, நடந்து போனாலும் டிஎம்கே, காரில் போனாலும் டிஎம்கே, எது செஞ்சாலும் டிஎம்கே, என்ன நடந்தாலும் டிஎம்கே. இதுதான் இந்த கட்சியோட இந்த ஆட்சியோட மிக கேவலமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது.